Hi guys, very good morning. I hope you're all doing well. This is Jagan from Seven Suns Trading. நம்ம இந்த யூடியூப் சேனலில் என்ன பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாரக்ஸ் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய கரன்சி பேர்ஸ் கோல்டு இதெல்லாம் ப்ரீ மார்க்கெட்டாகவே அனலைஸ் பண்ணி நம்ம எங்கே பை அண்ட் செல் போகிறோம் அப்படின்றத என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து நான் என்ன பார்க்குறேன் எஸ்எம்சி யூஸ் பண்ணி நான் என்ன பார்க்குறேன் அப்படின்றத வச்சு நான் வந்து இந்த யூடியூப்பில் வீடியோஸ் வந்து அப்லோட் வந்து பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். மூமெண்ட்ஸ் நடக்கிறதுக்கு முன்னாடியே ப்ரிடிக்ட் பண்ணி இங்கே பை போகலாம் இங்கே செல் போகலாம் அப்படின்றத ஒரு நாலேஜ் பேஸ்டாக நான் வந்து அப்லோட் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். நான் சொல்கிறத அப்படியே நீங்கள் பிளைண்டாக எடுத்துக்கிட்டு பை அண்ட் செல் என்டர் ஆகிறத அவாய்ட் பண்ணிவிட்டு உங்களுக்குன்னு ஒரு ஓன் ஸ்ட்ராட்டஜி வச்சுருப்பீங்க. அந்த ஸ்ட்ராட்டஜியோட ரூல்ஸ் என்ன சொல்லுதோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் என்ட்ரி போகிறீங்க அப்படின்னா அது ரொம்பவே பெஸ்ட்டு. ஓகேங்களா? ஓகே, நம்மளோட லைவ் அண்ட் ரெக்கார்டிங் எஸ்எம்சி கோர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ ரெக்கார்டிங் கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் பண்ணி இருக்கும் வித் டிஸ்கார்ட் சப்போர்ட் நம்ம வந்து கொடுக்குறோம். ஓகேங்களா? லைவ் கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து லைவாக வந்து கற்றுக் கொடுப்பேன். அதுவும் இல்லாமல் லைவ் முடிச்சிட்டதுக்கு அப்புறமா உங்களுக்கு 4 மந்த்ஸ் ட்ரைனிங்கும் வந்து கொடுப்பேன். ஓகேங்களா? எப்படி நீங்கள் எப்படி ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்றத பார்க்குறதுக்கு 4 மந்த்ஸ் ட்ரைனிங்கும் இருக்கும். ஓகேங்களா? சரி, ஓகே. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூரோஇஸ்டி பார்த்தலாம். ஸோ யூரோஇஸ்டி ஒரு வீக்லியோட சப்ளைவை மிட்டிகேட் பண்ணிவிட்டு இப்போ மார்க்கெட் வந்து சப்ளைவை மிட்டிகேட் பண்ணிட்டு ரியாக்ஷன் பண்ணிட்டு இருக்கான். ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் ட்ராவல் ஆகக்கூடிய டைம் ஃப்ரேம் அப்படின்றது மந்த்லி அப்படின்ட்டு நிறைய வீடியோவில் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ மந்த்லி டைம் ஃப்ரேமுக்கு ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு இந்த சப்ளைக்கு போயிட்டுருக்கான். ஓகேங்களா? இந்த சப்ளைக்கு ட்ராவல் ஆகக்கூடியது இந்த சப்ளை. ஸோ இதில் நம்ம கீழே பை அண்ட் செல் வந்து நம்ம பண்ணிக்கலாம். ஆனால் இந்த சப்ளைக்கு தான் போகிறோம். ஓகேங்களா? ஸோ நம்ம மந்த்லியில் ட்ரேட் பண்ணுவோம் அப்படின்னா நம்ம மந்த்லிலாம் ட்ரேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. 1 மினிட்ல கூட ட்ரேட் பண்ணலாம். மார்க்கெட்டோட அப்ரோச் எங்கே இருக்குது அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துக்கணும். ஸோ மந்த்லியோட சப்ளைக்கு போகிறோம். ஓகேங்களா? ஓகே, இப்போ அதுக்கு முன்னாடி வீக்லியில் ஒரு சப்ளை இருக்குது. இந்த சப்ளையில் மார்க்கெட் என்ன பண்ணுறான், மிட்டிகேட் பண்ணிவிட்டு ஒரு ரியாக்ஷன் வந்து கொடுத்துட்ருக்கான். ஓகேங்களா? மார்க்கெட் வந்து இந்த இடத்துல மிட்டிகேட் பண்ணிவிட்டு ரியாக்ஷன் வந்து கீழே கொடுத்துட்ருக்கான். அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம், டெய்லி டைம் ஃப்ரேமுக்கு போகலாம். ஓகேங்களா? டெய்லி டைம் ஃப்ரேமில் போய் பார்க்குறோம். நமக்கு ரீஃபண்ட்மெண்ட் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரீஃபண்ட்மெண்ட் மேலே இருக்குது. இந்த ரீஃபண்ட்மெண்ட் நம்ம எடுக்க முடியாது. ஓகேங்களா? இந்த ரீஃபண்ட்மெண்ட்டு நம்ம எடுக்க முடியாது. அதனால இப்போ இதை விட்டுறலாம். ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் வந்து இந்த இடத்துல மிட்டிகேட் பண்ணுறான். ஸோ இப்போ இந்த ரீஃபண்ட்மெண்ட்டை மிட்டிகேட் பண்ணியிருந்தா நம்ம வந்து 4 ஹவர் டைம் ஃப்ரேமுக்கு நம்ம வந்து போகலாம். ஆனால் இந்த ரீஃபண்ட்மெண்ட்டை மிட்டிகேட் பண்ணாமல் மார்க்கெட் வந்து இந்த இடத்துல ஒரு நல்ல ரியாக்ஷன் வந்து கொடுக்குறோம். ஸோ இதை நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரீடெஸ்ட் அப்படின்னு வந்து எடுத்துக்கலாம். ரீட்ரேஸ்மெண்ட், அதாவது எப்படி சொல்கிறதுனா இது வந்து பிஓஎஸ் டெய்லியில் இது பிஓஎஸ் பண்ணியிருக்கு. அப்போது மார்க்கெட் இந்த பிஓஎஸ் பண்ணிவிட்டு மேலேருந்து ரீடெஸ்ட் ஆகணும். ஆமாம் தானே? ஸோ அந்த ரீடெஸ்ட்டுக்கு இந்த சப்ளையை எடுத்துக்கிறோம். ஸோ அதனால் நம்ம 4 ஹவரில் செல் பண்ணலாம். ஓகேங்களா? எவ்வளோ தூரம் செல் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்து பிஓஎஸ். ஓகேங்களா? இது வந்து பிஓஎஸ், இது வந்து பிஓஎஸ். இப்போது இந்த பிஓஎஸ்க்கு நமக்கு இன்டியூஸ்மெண்ட் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிஓஎஸ்க்கு நமக்கு இன்டியூஸ்மெண்ட் இல்லை. ஸோ நம்ம இங்கே இருக்கக்கூடிய டிமாண்டை வந்து நம்ம எடுத்துக்கலாம். இங்கே வந்து டிமாண்ட் வந்து எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே டிமாண்டு தான். ஓகேங்களா? ஸோ இந்த டிமாண்டுக்கு இன்டியூஸ்மெண்ட் இல்லாதனால மார்க்கெட் கண்டிப்பாக பிரேக் பண்ணுவான். இப்போது வீக்லியோட சப்ளை வந்து இருக்குது. ஸோ இந்த வீக்லியோட சப்ளை டெய்லியில் இந்த லோவை பிரேக் பண்ணால் சோச். ஓகேங்களா? இந்த லோவை பிரேக் பண்ணால் சோச். அப்போது வீக்லியில் ட்ரெண்டு செல்லுக்கு ஷிஃப்ட் ஆகும். இப்போ நீங்களே சொல்லுங்கள், இன்டியூஸ்மெண்ட் இல்லை, டிமாண்ட் எடுக்கிறோம், இந்த லோ வந்து ஹிட் ஆகுமா ஹிட் ஆகாதா? கண்டிப்பாக இந்த லோ ஹிட் ஆகும். ஓகேங்களா? இன்டியூஸ்மெண்ட் இல்லை, டிமாண்ட் வந்து இருக்குது, ஆனால் இன்டியூஸ்மெண்ட் இல்லை. மார்க்கெட் நேராக வந்து என்ன பண்ணுவான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு டிமாண்டில் ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்து கொஞ்சம் மேலே போயிட்டு நமக்கு லோ வந்து ஹிட் பண்ணுவாங்க. இப்போ இன்டியூஸ்மெண்ட் இல்லாதனால லோ ஹிட் ஆகுது. அது இல்லாமல் நமக்கு வீக்லியோட டைம் ஃப்ரேமுக்கு வந்து சோர்ஸ் கொடுத்து கன்ஃபார்ம் பண்ணுறான் மார்க்கெட். ஓகேங்களா?
ஸோ லோ ஹிட் ஆகுதோ ஹிட் ஆகலையோ அதை பற்றி நமக்கு கவலை இல்லை. இப்போ ரீட்ரேஸ்மெண்ட்டில் இப்போ இருக்கிற கரண்ட்டை மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். ரீட்ரேஸ்மெண்ட் நம்ம ஒரு செல் வந்து பண்ண போகிறோம். அது நம்ம செல் பண்ணக்கூடிய டிஸ்டன்ஸ்ன்றது இந்த டிமாண்ட் மட்டும் தான். இப்போ 4 ஹவர்லேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், செல் வந்து பண்ண போகிறோம். ஸோ இப்போ எங்கேருந்து வந்திருக்கோம், இந்த டிமாண்ட் எப்படி வந்திருக்குன்றத பார்க்குறோம். நமக்கு கன்ஃபர்மேஷன் கீழே வந்து சோர்ஸ் கொடுக்குதா, ட்ரெண்ட் ஷிஃப்ட் ஆக போதா அப்படியே வந்து பார்த்துட்டோம். எங்கே மிட்டிகேஷன் ஆகுது அப்படின்றதையும் பார்த்துட்டோம். இப்போ மார்க்கெட் என்ன ஆகுதுன்றதையும் பார்த்துட்டோம். ரீட்ரேஸ்மெண்ட் ஆகுது. இப்போ போய் தான் சப்ளையை நம்ம எடுக்கணும். ஓகேங்களா? ஸோ நம்ம ரொம்ப நாளாக சொல்லிகிட்டு இருக்கோம், இங்கே இருக்கக்கூடிய சப்ளையில் செல்லு, அதுவும் செல் ஆகிட்டான். இங்கே இருக்கக்கூடிய சப்ளைலையும் செல்லு, ரீஃபண்ட்மெண்ட்டையும் நான் நோட் பண்ணி கொடுத்துருந்தேன். யூரோஎஸ்டி வீடியோவை போய் பாருங்கள். வீடியோவுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ரீஃபண்ட்மெண்ட்லேருந்து மார்க்கெட் வந்து எடுத்துகிட்டு கீழே வந்து நமக்கு டிபி வந்து கொடுத்துட்டான். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய ஒரு சப்ளை, இங்கே இருக்கக்கூடிய ஒரு ஆர்டர் பிளாக். சிம்பிள். இங்கே இருக்கக்கூடிய ஆர்டர் பிளாக்ல 15 மினிட்ஸில் நமக்கு ரீஃபண்ட்மெண்ட் வந்து இருக்குது. 15 மினிட்ஸில் ஒரே ஒரு ரீஃபண்ட்மெண்ட் இருக்குது. ஸோ அந்த ரீஃபண்ட்மெண்ட்டில் நம்ம வந்து செல் வந்து ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இப்போது இதில் வந்து செல் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக அந்த டிமாண்ட் வரைக்கும் நம்ம வந்து டிபி செட் பண்ணலாம். ஓகேங்களா? டிமாண்ட் வரைக்கும் டிபி செட் பண்ணலாம். இந்த டிமாண்டுக்கு வந்துட்டதுக்கு அப்புறமா அடுத்த வீடியோ வந்து போடுறேன். அது மேலே போகிறானா இல்லை கீழே வரானா அப்படின்றத அடுத்த வீடியோவில், அதாவது மார்க்கெட் இங்கே வந்ததுக்கு அப்புறமா வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இங்கே இருக்கக்கூடிய சப்ளைக்கு ஒரு டபுள் டாப் மார்க்கெட் பிளான் பண்ணி க்ரியேட் பண்ணிட்டான். ஓகேங்களா? ஸோ நமக்கு வந்து ஒரு நல்ல லிக்விடிட்டி மார்க்கெட் வந்து கொடுத்துருக்கு. ஸோ இது கண்டிப்பாக ஒர்க் ஆகும். ஒர்க் ஆகலைனாலும் உங்களோட எஸ்எல் அப்படின்றது உங்கள் கேபிட்டலுக்கு 0.5% மட்டும்தான் இருக்கணும். அப்படி இருந்து உங்களுக்கு லாஸ் ஆகுது அப்படின்னா அதை நம்ம ஈஸியாக ரெக்கவர் பண்ணிடலாம். ஓகேங்களா? லாஸ் ஆகுது, எஸ்எல் அடிக்குது அப்படின்லாம் கவலைப்படக்கூடாது. அதை பற்றி வரி பண்ணிக்க வேண்டாம். தேவையில்லாதது அதெல்லாம். ஓகேங்களா? நம்ம வந்து ரெக்கவர் பண்ணிக்கலாம். சரி, ஓகே. இதுதான் வந்து நெக்ஸ்ட் மூமெண்ட். ஸோ ஒரு சின்ன வீடியோ தான் இது. ஓகே, வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோனால நீங்கள் ஏதாவது லேர்ன் பண்ணுறீங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்டில் போய் ஒர்த் இட் அப்படின்ட்டு வந்து எனக்கு போட்டுருங்க. அது இல்லாமல் நமக்கு 6K சப்ஸ்கிரைப் வந்ததுக்கப்புறம் எவ்ரி வீக் நம்ம வந்து லைவ் வந்து கண்டக்ட் பண்ணுவோம். அதாவது யூடியூப்பில் அடுத்த வீக் என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு. 10K சப்ஸ்கிரைப் வந்ததுக்கப்புறம் நான் யூடியூப் லைவ்லேயே வந்து நான் ட்ரேட் எடுப்பேன். என்ட்ரி எங்கெங்கெல்லாம் போடணும் அப்படியே லைவ்லேயே ஒரு 8 ஹவர் இருந்தாலும் சரி, 5 ஹவர் இருந்தாலும் சரி, லைவ்லேயே நான் இருப்பேன். ஓகேங்களா? ஸோ 10K சப்ஸ்கிரைப் வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். ஓகேங்களா? சரி, ஓகே. இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், அப்புறமா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு கோல்டு மூமெண்ட் வந்து டுமாரோ மார்னிங் 6:30க்கு அப்லோட் ஆகும். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ.